வணக்கம். நேத்து மார்க்கெட் வந்து அப்படியே இருந்துச்சுங்க. மேலேயும் போகல, கீழயும் போகல. ஸோ -12 பாயிண்ட், அதாவது 0.05 ஒண்ணுமே இல்ல. பட் நான் சொன்னேன்ல, அந்த சப்போர்ட் 24 தான் கிட்டத்தட்ட. ஸோ 24 தான் இருக்குன்னு பார்த்துப்போம். மேலேயும் போகாம, கீழயும் போகாம தான் சுத்திட்டு இருக்குங்க. பட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவ், கிட்டத்தட்ட 200 பாயிண்ட், 300 பாயிண்ட், அதாவது 1% நிஃப்டி அதிகமாக காட்டுதுங்க. ரீசன் என்ன, வார் முடிஞ்சு போச்சா, இல்லை அப்படி என்ன பாசிட்டிவிட்டி வருதுன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கலாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து 755 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஏ வந்து 1664 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பாருங்க, 1% 248 ரூபா, அதாவது 24,339 ரூபா காட்டுது. தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. செக்டார் பத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட 3%. அது ஒன்று தான் பயங்கரமா இருக்கு. ஹார்ட்வேர் டெக்னாலஜி அப்படி இறங்கி இருக்கு நெகட்டிவா. ஸோ டாப் கையில் பாருங்க, கோஃபோர்ஜ் 10% சூப்பர் ரிசல்ட். ஏஐ அஃபிலியேட்டி சூப்பர் ரிசல்ட் 10% நியர்லி. லோதாவும் நல்ல ரிசல்ட் 10%. கல்யாண் ஜுவல்லரி அந்த நியூஸ் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு 7.75%. சிச்சுவேஷன் பேங்க் நல்ல ரிசல்ட்டுங்க. அதே மாதிரி டாப் லூசர்ல சுஸ்லான் ரிசல்ட், கிராவிட்டா ரிசல்ட், காத்ரேஜ் ஷிப்பர் ரிசல்ட், வருண் பிரைவேஜ் லிமிடெட் ரிசல்ட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ரிசல்ட், எல்லாமே ரிசல்ட்டான தாங்க அடி வாங்கியிருக்கு இன்னைக்கு. ஸோ அப்படிப்பட்ட ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று வேணா பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து நம்ம இலான் மஸ்கோட கோட்டோட ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து ஜான் டெம்பிள்டனோட கோட்டோட ஆரம்பிக்குங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கவனிக்காத புறக்கணிக்கப்பட்ட இடத்துல தாங்க பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அங்கே இன்வெஸ்ட் பண்ணாதான் நமக்கு நிறைய ப்ராஃபிட் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு தான் இவர் வந்து சொல்றாருங்க. ஸோ டெம்பிள்டன் பிலாசபியோட ஐடியா வந்து எதுனா, எல்லோரும் வாங்குற இடத்துல போய் பார்கெனிங் பண்ணி ஒரு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. யாருமே பார்க்காத இடத்துல அண்டர் வேல்யூவாக இருக்கும்போது நமக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் அவரோட பெரிய பெரிய பாயிண்ட். ஸோ அது போக இந்த ஆர்டிகல் என்னலாம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பாப்புலர் செக்டர், இந்த மொமெண்டம் செக்டர் இருக்குல்ல, இதுல தான் இன்வெஸ்ட் வந்து ரொம்ப கவனத்தோட இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ரொம்ப அடிபட்டு இருக்கிற செக்டரா இருக்கட்டும், இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கிற செக்டர் யாருமே அவசியம் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அதாவது புறக்கணிக்கப்பட்ட பிசினஸ் கூட நல்ல பிசினஸ் தான், வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இக்னோர் பண்ணியிருப்போம், அதை நம்ம பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்கள் வந்து எப்போ பயந்துருக்காங்களோ அப்போ ஒரு நல்ல பிசினஸை சீப்பா வாங்குறது வந்து சான்ஸ் கிடைக்குங்க. ஸோ எல்லாரும் ஒரு செக்டர் வந்து டெம்பரவரியா அவுட் ஆஃப் ஃபேவரா இருக்கலாங்க. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அது மீண்டு வரதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஹியர்ட் மென்டாலிட்டியை ஃபாலோ பண்ணாம தனியாக ரிசர்ச் செய்யணும் அப்படின்னு சொல்றேன். நானும் உங்கள்கிட்ட அதான சொல்றேன். நீங்க நான் சொல்றேன், யார் சொல்றேன் வாங்காம நீங்க தனியாக ரிசர்ச் பண்ண கத்துக்கோங்க. ஸோ அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்றேங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஷார்ட் டேர்ம்ல ப்ராப்ளமா இருக்குங்க, வீக் சென்டிமெண்டா இருக்குங்க, லோ மீடியம் அட்டென்ஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதோட பேலன்ஸ் ஷீட் சூப்பரா இருக்கு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேபிளா இருக்கு, பிசினஸ் மோட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா அதை ரீரேட் செய்யும். ஸோ அந்த மாதிரி கம்பெனியை வந்து நீங்க டார்கெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ ஃபைனலாக இவர் சொல்லிட்டு இருந்தாங்க, மற்றவங்க கவனிக்காத புறக்கணிக்காத இடங்கள தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அதை தேடி போகணும், அங்கே தான் வேல்யூவான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டமாக செல்ற இடத்துல பின்பற்றீங்கன்னா உங்களுக்கு வேல்யூவான எதுவுமே கிடைக்காது அப்படிதாங்க அவர் சொல்றாரு. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கான ஷேர் மார்க்கெட்டுங்க. இன்னைக்கு இந்த கோட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிசிஎஸ், அப்புறம் இன்ஃபோசிஸ். டிசிஎஸ் பாருங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட 5% ஏறி இருக்குங்க, 4.4 100 ஏறி இருக்கு. 1 வீக்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% ஏறி இருக்குங்க. ஸோ மக்கள் கவனிக்காத ஒரு செக்டர்னா இதுதாங்க. ஸோ அந்த செக்டர்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிக்கிறோம்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இன்ஃபோசிஸ் இன்னைக்கு மட்டுமே 2.4% ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட இவங்களும் 1 வீக்ல கிட்டத்தட்ட 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம், 1 மந்த்ல 15% அப்படிங்கிறது. இது வந்து கவனிக்கப்படாத ஒரு துறை, ஒரு கான்ட்ரேரியம் பெட். ஸோ இதை தாங்க நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். இந்த மாதிரி எந்த செக்டர் அடிபட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அதில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் சம்பாதிக்கலாங்க. ஸோ எல்என்டி ரிசல்ட் வந்திருக்கு, நல்ல ரிசல்ட் தாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ உயர்ந்திருக்கு, எபிட்டாவும் அதோட மார்ஜினும் டவுன் ஆயிருக்குங்க. பட் ஓகே தான், மார்க்கெட் வந்து பெருசாலும் ரொம்ப ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஸோ ஒரு டீசெண்டான ரிசல்ட் தான். பட் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் அளவுக்கு ஏறல, பட் ஓகே பார்த்துக்கலாம். அது ஆல்ரெடி கொஞ்சம் இறங்காத ஸ்டாக் தாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்ல பெருசாக பார்க்க வேண்டாம். டாடா கேபிட்டல் ரிசல்ட் இருந்துச்சு, சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 56% எங்க அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. டோட்டல் இன்கமும் அதிகமா ரேஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 56%, 1547 கோடி. ஸோ டோட்டல் இன்கம் 15% ரேஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் ஷேர் பிரைஸ் 1.3% அதிகமாயிருச்சு. பட் இட்ஸ் ஓகேங்க, நாட் அ பேட் ஒன்ங்க. ஸோ இவங்க கொடுத்த பேட் ரிசல்ட்டுக்கு இப்போ இந்த ரிசல்ட் எவ்வளோ பெட்டர் அப்படி தான் நான் நினைக்கிறேன். எஸ்எம்இ லோன் வந்து இப்போ கொஞ்சம் ரீவேம் நடந்துட்டு இருக்குங்க, அது வந்து இந்த கம்பெனியில் ஒரு பாசிட்டிவிட்டி தாங்க. ஹச்யூஎல் ரிசல்ட்டுங்க 7% ஸ்டாக்கை வந்து அடிச்சிட்டாங்க இன்னைக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சரியில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கன்சல்டேட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3% இயர்ல சரிஞ்சு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முக்கியமாக என்ன காரணம், போன வருஷம் ஒன் ஆஃப் டேக்ஸ் கிரெடிட் கூடி இருந்தாங்க. ஸோ அதனால இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வருவாய் வந்து 10% இயர் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பேட் வந்து பார்த்தீங்கன்னா 9.3% வளர்ந்துருக்குன்னு தான் சொல்றாங்க. எபிட்டாவும்
8.4% வளர்ந்துருக்கு. ஸோ டொமஸ்டிக் வால்யூம் வந்து 5% தான் growth ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து 5 to 7% growthன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 5%. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இந்த ரிசல்ட்டை விட அந்த டொமஸ்டிக் growth தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்படி growth ஆனால் கண்டிப்பாக எப்படிங்க லாபம் சந்திக்க முடியும்? ஸோ அதுதான் ஒரு முக்கியமான எனக்கு தெரிஞ்ச பெரிய இதுவாக இருக்குது. ஸோ இன்னைக்கு மட்டும் ஸ்டாக்கை பயங்கரமாக அடிச்சு விட்டாங்க 7%. ஸோ எனக்கு ஐடிசி தான் பயமா இருக்கு. ஏன்னா கோத்ரேஜ் ஃபிலிப் அதையும் அடிச்சு விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி ஹெச்லும் அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே இருக்கு ஐடிசி தான். ரிசல்ட் வரும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஐடிசியில். அப்புறம் இந்த லோதா டெவலப்பர் ரிசல்ட் வந்திருக்கேன், சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க லோதா டெவலப்பர் பார்த்தீங்கன்னா. அண்ட் இவங்க வந்து டேட்டா சென்டருக்கும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட லேண்ட் மானிட்டேஷன் பண்ண போறோம்னு சொல்றாங்க 10,000 கோடிக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோதா டெவலப்பர் பாலாவாக் MMR அதோட டேட்டா சென்டர் பார்க் இருக்கு 150 ஏக்கர்ல அதை வந்து மானிட்டைசேஷன் பண்ண போறோம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ல 1000 கோடிக்கு விற்பனை அது வந்து வரும்னு சொல்றாங்க. இது வந்து புதுசாக நாங்கள் பண்ணல, ஆல்ரெடி இது வந்து எங்கள் திட்டத்திலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட 60 கோடி விலைக்கு வந்து மானிட்டைசேஷன் செய்ய திட்டத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ 1 ஜெகாவாட் பவர் ஷெல் கெப்பாசிட்டி வந்து இந்த நிறுவனத்துக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த இவங்களோட ரிசல்ட் நீங்கள் சூப்பராக வந்திருக்குங்க. அதனால இந்த ஸ்டாக் பயங்கரமாக ஏறிச்சுங்க. எனக்கு 8% மட்டும் ஏறி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த வேதானா அலுமினியம் ஸ்டாக் இருக்குல்ல, அதுக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டி வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் வந்து முன்னாடி 520 இருந்துச்சுங்க, இப்போ 600 இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்வீட் பாட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 90% அப்சைட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலுமினியம் பிரைஸ் வந்து உலக அளவில் இப்போ ஸ்ட்ராங் ஆயிருச்சு. சப்ளை கான்சன்ட்ரேஷன், சைனா ப்ரொடக்ஷன் கேப்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரைசிங் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வால்யூம் growth இருக்கு, பேக்வர்ட் இன்டெகிரேஷன் இருக்கு, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் சர்வீஸ் இது எல்லாமே உங்களோட மார்ஜினை வந்து வேதாந்த அலுமினியோட மார்ஜினை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மல்டி இயர் அப் சைக்கிள் வந்து இவங்க போயிட்டு இருக்காங்க அலுமினியம், அதனால ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேதாந்த அலுமினியத்துக்கு வந்து பை ரேட்டிங் கிடைச்சிருக்கு, பார்த்துக்கோங்க. கோஃபோஜி 9% ஏறிச்சுங்க. ஏன்னா ப்ராஃபிட் வந்து நல்லா அதிகமாக கொடுத்துருந்தாங்க. சைனாவோட எக்ஸ்பென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து குவார்டர் வந்து 24.2% உயர்ந்திருக்குங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் 15% வந்து குறைஞ்சி தான் இருக்கு. பட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55 கோடி ஒன் டைம் லாஸ் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எபிட்டா மார்ஜின் வந்து 14.8ங்க, அது லைட்டாக குறைஞ்சிருக்கு. பட் ஓகே, நெட் ப்ராஃபிட் 15% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த 50 கோடி கொடுத்தனால இன்கம் டிவிடெண்ட் 4 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிட் கேப்லேயே சூப்பர் கம்பெனிங்க அந்த கோஃபோஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு நல்லா ஏறி இருக்கிறது நல்ல விஷயம் தான். அப்புறம் மோத்திலால ஓஸ்வாலுங்க, இந்த மிஷோ இருக்குல்ல, 240 ரூபாய்க்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 30% அப்சைட் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசோ பிளாட்ஃபார்ம் மாடல் வந்து ட்ரெடிஷ்னலாக இ-காமை விட லோவர் ஆப்ரேட்டிங் காஸ்ட் இதில் இருக்கு. ஸோ அதனால இது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பிரைஸ் சென்சிட்டிவ் கஸ்டமர் செக்மெண்ட்ல வந்து ரொம்ப ஸ்கேலாக வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்றாங்க. ஸோ ப்ரோக்கரேஜ் இந்த பிசினஸ் மாடல் ரொம்ப நல்லா இருக்கு, லாங் டைமுக்கு ஒரு பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க இந்த மிஷோட மாடல். ஸோ அதனால இது வந்து அவங்களோட 30% அப்சைட் அப்படின்ட்டு மோத்திலால ஓஸ்வால் சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து சோனா பிஎல்டபிள்யூ, இவங்களோட ஆர்டர் புக் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா 23,700 கோடிக்கு ஆர்டர் புக் இருக்குங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து ரெவன்யூ விசிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல 70% இவி ரிலேட்டட் ஆர்டருங்க, அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் மட்டும் வருது. ஸோ கம்பெனி வந்து இந்த செக்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதான் இது காட்டுறது. ஸோ முக்கியமான growth driver எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக்ஷன் மோட்டார்ஸ், கண்ட்ரோலரு, டொமஸ்டிக் இவி டிமாண்ட் இதெல்லாம் சேர்த்து அவங்க வருது. அது இல்லாமல் 2 வீலர் 3 வீலர் இவி செக்மெண்ட் வந்து ரொம்ப growth காட்டுதுங்க. ஸோ இவங்க வந்து ஆர்டர் புக் பெருசா இருக்கு, பட் அது உடனே ப்ராஃபிட்டா மாறாதுங்க. எக்ஸிபியூஷன் பண்ணணும், சப்ளை செயின் இருக்கணும், கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன், மார்ஜின் ப்ராஃபிட் இதெல்லாம் சேர்த்து தான் இது நமக்கு ஒரு பெரிய இதாக வரும். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து மீடியம் அண்ட் லாங் டர்ம் அவுட்லுக் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சோனா பிஎல்டபிள்யூ பொறுத்த வரைக்கும். சோழமண்டல் ஃபினான்ஸுங்க, ஸோ ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் 45%, டோட்டல் இன்கம் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ Q1 நெட் ப்ராஃபிட் வந்து 45.5% உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் டோட்டல் இன்கம் 22% உயர்ந்திருக்குங்க. ஸோ அது இல்லாமல் கம்பெனி 55,000 கோடிக்கு என்சிடி கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. நம்ம நேற்று தான் பார்த்தோம் டாடா பவர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா கோர் லேர்னிங் பிசினஸ் வந்து நல்ல growthல இருக்குங்க. சோழமண்டல மட்டும் எல்லா ஃபினான்ஸ்க்கும் நல்ல ரிசல்ட் கொடுப்பான்னு எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் இன்கமும் டோட்டல் இன்கமும் நல்லா உயர்ந்துட்டு வருதுங்க. ஸோ அசெட் புக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்சிடி மூலமா ஃபியூச்சர் growthக்கும் இவங்க வந்து ஃபண்டிங் வந்து ரேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சூப்பரா காட்டுது. ஸோ இந்த மார்க்கெட் பாசிட்டிவா இருக்குங்க, இந்த ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாமே. ஸோ கேபிட்டல் ரேஸ் பண்றாங்க, பெரிய பெரிய கடன் கொடுக்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்குங்க இந்த மார்க்கெட்டை. அண்ட் சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10% அடிச்சு விட்டுருந்தாங்க. ஒன்னே தான் அவங்களோட நெட் ப்ராஃபிட் 6% குறைஞ்சதுதாங்க, அதாவது 305 கோடி. ஸோ ரெவன்யூ வந்து 22% இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஏன் குறைஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ பாலிட்டிக் சுச்சுவேஷன் காரணமா இந்த லாஜிஸ்டிக்ஸ் டிஸ்டர்ப்ஷன் இருக்குங்க. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் ப்ராஜெக்ட் மிக்ஸ் மாற்றம், இதனால தான் பயங்கரமா இந்த ப்ராஃபிட் குறைஞ்சுன்னு சொல்றாங்க. ஸோ முக்கியமான கற்றுக்க வேண்டியது என்ன, ரினியூவல் growth மட்டும் போதாதுங்க, மார்ஜின் மட்டும் நெட் ப்ராஃபிட் வந்து இன்வெஸ்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். வெறும் growth மட்டும் பார்க்கக்கூடாது, எவ்வளோ மார்ஜின் வச்சிருக்காங்க, எவ்வளோ நெட் ப்ராஃபிட் வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அண்ட் விண்ட் எனர்ஜி வந்து ஒரு சென்சிட்டிவான பிஸ்னஸ்ங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா சென்டிமெண்ட் உடனே பாதிக்கப்படுங்க. ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுதுன்னா
growth ஸ்ட்ராங்கா இருக்கு, ப்ராஃபிட்க்கு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அடிக்குதுங்க. ஸோ அதனால இது பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. இப்போ டிடிகே பெஸ்டிவல் ரிசல்ட் வந்திருக்குங்க. சும்மா 10% நீங்க ஏறிச்சிங்க. ஏன் பார்த்தீங்கன்னா கியூல நெட் ப்ராஃபிட் வந்து டபுள் ஆயிருக்கு, ரெவன்யூ 34% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 214 கோடி. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்ஷன் குக் டாப்பும் இந்த ப்ரீமியம் குக் வேருக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்து இது காட்டுது. ஸோ மார்க்கெட் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குனால ப்ராஃபிட் ரெவன்யூ ரெண்டுமே நல்லா இருக்குன்னா இன்னைக்கு பயங்கரமா ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ இந்த கிச்சன் வேர்ல வந்து பிசினஸ் நல்லா இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா இருக்க மற்ற கம்பெனி நம்ம வந்து பார்க்கணுங்க, அது ஏறுமா இல்லையா அப்படின்ட்டு.